கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 113ஆம் சங்கீதம் 7-8 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது நம்முடைய தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிற தேவன், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி விடுகிற தேவன், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, சிறியவனே, ஒருவேளை நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையா இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், ரொம்ப கடன்ல இருக்கேன், என் குடும்பத்தில் நான் ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை போல இருக்கேன், நான் பல சூழலை கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இந்த நாளிலும் இணைந்திருந்தால், சிறியவனை சிறியவனை நம்ம எந்த சொல்ல இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். சிறியவனை பொழுதில் இருந்து தூக்கி விடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை தூக்கி விடுகிற தேவன். ஒருவேளை பிரதர், எங்க வீட்டுள்ள கஷ்டம் உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், தேவனுக்கு தெரியும். நம்ம எந்த சூழ்நிலை இந்த நாளிலும் வாக்குத்தத்தம் கேட்கறீங்க, அது தேவனுக்கு தெரியும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு என்று எழுதப்பட்டிருக்கு. அந்தந்த நாளுக்கு மன்னா தருகிற தேவன், தினம்தோறும் புது கிருபை தருகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்தும் போது 40 வருஷம் மன்னாவை தந்து போஷித்த தேவன். நம்ம வாழ்க்கையில படுகிற உபத்திரம் ஒருவேளை அதிகமா இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம இதயத்துக்குள்ள நம்ம யோசிக்கலாம். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை துக்கமா இருக்கு, அதை சந்தோஷமா மாற்றிடுவார். நான் வேதனைப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதை ஆனந்த கழிப்பா மாற்றிடுவார். ஒரு மனுஷனால முடியாது, தேவனால முடியும். சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிற தேவன். நம்ம எந்த சூழ்நிலை விழுந்து இருந்தாலும் சரி, தூக்கி விடுகிற தேவன். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒரு மனுஷனை கைவிட மாட்டார். அவர் நம்மளை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், எனக்கு தேவன் உதவி செய்வாரா? உதவி செய்வார், உதவி செய்வார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து புதிய நாளுக்காக ஜெபிப்போம். உங்க குடும்பத்தை கர்த்தரே ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் புதிய நாளுக்காக இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எந்த சூழ்நிலை அப்பா இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் கேட்கிறாங்களோ தேவனுக்கு தெரியும். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற தேவன். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அதில இருந்து தூக்கி விடுகிற தேவன், உயர்த்துகிற தேவன், அதிபதிகளோடு உட்கார வைக்கிற தேவன். உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். அந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திடும்ப்பா, நன்றி செலுத்திடும்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உங்களுடைய கிருவினால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும் காண்டாமிருந்தது வெள்ளத்தாங்க ராஜா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ முன்னும் பின்னுமா தேவதூதன் நிப்பாட்டுங்க. அவருடைய கையின் கீழில் ஆசிரியங்க. அவருடைய சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. விசேஷமா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு அப்பா உங்க பிள்ளைகளை அடைத்து பாதுகாத்துங்க.
உங்க நாம மட்டும் விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.